السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவரும் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, யுக முடிவு நாள் என்ற தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்று நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். கடந்த சில மாதங்களாகவே என்ன செஞ்சிட்டாங்க, பெரும் புரளியை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த புரளியினுடைய இறுதி கட்டமாக இன்றைய தேதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எந்த உலகத்திற்கு எந்த விதமான ஒரு சிறு அசம்பாவிதம் கூட ஏற்படாமல், சிறு பிரச்சனை கூட ஏற்படாமல், இன்னும் சொல்ல போனால் அந்த குவைத் போன்ற நாடுகளில் தவம் இருக்கிற மாதிரி மழை பெய்தோடு தான் இருக்கிறது. மழைக்கு தான் என்ன செஞ்சிருவோம், அதிகமாக இயங்கி கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கு, ஒரு அற்புதம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அது உலகம் அழியும் என்பதில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன செய்யல, எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக இந்த உலகம் ஒரு நாளைக்கு என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். அது இறைவன் அவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பதற்கும் அவன் அவ்வளவு ஆற்றல் உடையவன் என்பதற்கும் அது மிகப்பெரிய ஒரு சான்று. அடுத்து இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கி இன்னொரு அருளாக கூட சொல்லலாம். உலகம் அழிகிறது என்பது மனித சமுதாயத்திற்கு வழங்கி மிகப்பெரிய ஒரு அருள். அதுல முஸ்லீம்களுக்கு என்ன, தூய்மையான உண்மையான முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று கூட சொல்லலாம். ஏன் இந்த உலகத்துல நாம் முஸ்லீம்களாக நல்லவர்களாக வாழ்வதனால ஏராளமான சிரமங்கள், துன்பங்கள். தாடி வைக்க முடியல, தாடி வச்சா என்ன செய்றாங்க, வித்தியாசமா பாக்குறாங்க. இப்படி எத்தனையோ விதமான நல்லது செஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல. ஆனா மற்றவர்கள் என்ன செய்றாங்க, நல்ல சுகபோகமாக ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க அந்த நாட்டை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையுமே முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்றாங்க, என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடிய காரணத்தினால் தொழிலை நேர்மையாக பண்றோம், கொடுக்கல் வாங்கல கரெக்டாக இருக்கிறோம், மனைவியை தவிர மற்ற பெண்களை நாட மாட்டுக்கிறோம். இப்படி எல்லா வகைகளையும் நம்ம கட்டுப்பாடோடு என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மற்ற அநியாயங்கள்ல இருந்து தவிர்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனா மற்றவர்கள் என்ன செய்றாங்க, அப்படி நல்லா ஜாலியா ராயலா வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அது அதிகமான தவறு செஞ்சாலும் பணம் வசதிகள் இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சிடறாங்க, எல்லாருடைய கண்ணையும் ஏமாத்திடலாம், அரசாங்கத்தையும் என்ன செஞ்சலாம், ஏமாத்திடலாம் என்று சொல்லிட்டு சர்வசாதாரணமா பஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கிற பஸ்ல என்ன செய்றாங்க, கற்பழிக்கிறாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமா நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்துல. ஆனா இப்படி முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கு என்ன, அந்த உலகம் அழியக்கூடிய நாள் என்பது ஒரு அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். உலகம் அழியுங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது எப்ப நடக்கும் அது தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா, அது எப்ப அழியும், அதற்கு ஏதாவது குறிப்பிட்ட ஒரு தேதி இருக்கிறதா,
குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கிறதா என்பதை நம்ம பார்த்து விட்டு உலகம் அழிவதற்கு முன்னாடி இந்த உலகம், இந்த பூமி, இந்த மனித சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும், இந்த உலகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கும் என்பதை என்ன செய்யணும் நம்ம தெரிந்து கொண்டமையானால் இந்த மாதிரி புரளியை கிளப்ப முஸ்லிம்களாக நம்ம நம்ப மாட்டோம். ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய நம்பிக்கை மற்றவங்க சொல்லணுமா இல்லையா? உலகம் அழிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இன்னைக்கு சொல்றாங்க 450 கோடி வரைக்கும் இன்ன வரைக்கும் இருக்குன்னு இன்னைக்கு நியூஸ்ல அறிவிக்கிறாங்க உலகம். அது அவன் சும்மா குத்துமதிப்பா வித்தியாசமா தான் சொல்றாங்க, திட்டவட்டமா யாராலையும் சொல்ல முடியாது என்பதை அமைச்சனே. இந்த உலகம் எப்போது அழியும் என்பதை பற்றி திருக்குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. உலகம் அழிக்கப்படும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எப்போ அழியும் அது பற்றி உண்டான அறிவு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன், இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்குமே கிடையாது என்று திருக்குர்ஆன் தெல்ல தெளிவாக சொல்லிவிடுகிறது. உலகம் எப்போது அழியும் வானவர்களுக்கு தெரியாது, ஜின்களுக்கு தெரியாது, நபிமார்களுக்கு தெரியாது, மனிதர்களுக்கு தெரியாது, வேற யாருக்கு என்ன செய்யாது, எப்பொழுது உலகம் அழியும் என்பது தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு உலகம் அழியும். இது குர்ஆன் பல இடத்துல என்ன செய்யுது, குர்ஆன் பேசுது உலகம் அழிய போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், நானும் யுக முடிவுனாலும் இப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப நெருக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நெருக்கத்தில் இருக்கிறங்கிறதுக்கு 1400 வருஷம் ஆகி போயிடுச்சு. ரசூல்லா சொன்ன நெருக்கம்ங்கிறத ரசூல்லாவுடைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஆயிடுச்சு, 1400 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ரசூல்லா எந்த அடிப்படையில் நெருக்கம் என்றார்கள் என்றால், இந்த உலகம் என்னைக்கு படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அன்னிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரைக்கும் எத்தனையோ லட்சம் கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதிலிருந்து ரசூல்லாவோட ஒப்பிடும்போது என்ன இருக்குது, 1400 ஒரு அற்பமான ஒரு சொற்பமான ஒரு நம்பர் தான். இன்னமும் எவ்வளவு நாளைக்கு தொடரப் போகிறது என்பது என்ன செய்யல தெரியல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் யுக முடிவுனாலும் உலகம் அழியக்கூடிய நாளும் இப்படி நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ உலகம் அழிய போறது என்ன செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இக்தரபத்தி ஸாஅ வன்சக்கல் கமர், யுக முடிவு நாள் நெருங்கி விட்டது, சந்திரன் என்ன செய்யுது பிளந்து விட்டது. அப்ப சந்திரன் பிளந்தது ஒரு அத்தாட்சி, இறைவன் அது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியா அன்னைக்கு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்தில் வாழ்ந்த அந்த முஸ்ரிக்கன் என்ன செஞ்சாங்க, இது நீ நபி இறை தூதர்னு சொல்றிய, நீ உண்மையில நீ இறை தூதரா என்ன செய்ய, அவங்க நினைச்சுக்கிறது சந்திரன்டா ஒரு ரொட்டின்னு நினைச்சுக்கிறாங்க. சரி, அந்த ரொட்டியை புறந்து காட்டு அப்படின்ட்டாங்க. அது என்ன செஞ்சு அல்லாஹ்வுடைய அருளால அல்லாஹ்வுடைய உத்தரவால என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிளந்து காட்டினார்கள். அது என்ன செய்யுது, இன்னைக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்கள்லாம் போய் நிலவு படம் எடுத்தவர்கள் என்ன செய்றாங்க, அதில் ஒரு ஓரத்தில் ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஒரு ஆப்பிள் பழத்தை ஒரு ஆரஞ்சு பழத்தை ரெண்டா வெட்டிட்டு ஒட்டி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது. அது அன்னைக்கு எடுத்து அந்த போட்டோக்களோட என்ன செஞ்சு அந்த பிளவு இருந்துச்சு. சரி, இந்த இப்படி ஒரு கோடு இருக்குது, இதுக்கு என்ன காரணம்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்றாங்க, அரபு நாட்டில் உள்ளவர்கள் இப்படி ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது, சந்திரன் பிளக்கப்பட்டதா நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது அரபியன் பிளவு என்று சொல்லி என்ன வச்சிருக்காங்க, அதுக்கு பேரும் வச்சிருக்கிறாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல இக்தரபத்தி ஸாஅ வன்சக்கல் கமர், கியாமத் நாள் நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறான். அதே மாதிரி அந்த நாள் எப்போ வருதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, அவங்க மக்கள் கேட்குறாங்க, யஸ்அலூனக அனிஸ் ஸாஅ, மறுமை நாள் பற்றி நபியே அவர்கள் உண்மையிடத்தில் கேட்கிறார்கள், அது பற்றிய ஞானம் உனக்கு எங்கே இருக்கிறது, சீமா அன்மின் திக்ராஹா, அது பற்றிய எந்த அறிவு உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் சொல்லிடுறான், அது அல்லாஹ்விடத்துல தான் இருக்கிறது, அறிவுடையவர்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு என்ன இருக்குது, சிறந்த பாடமா இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 1வது இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், உலகத்துல 5 விஷயங்கள் அல்லாஹ் ஒருவனை தவிர என்ன செய்யாது, வேற எவனுக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க, பின்னாடி குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் சொல்ல முடியாது, இந்த உலகம் என்னைக்கு அழியும் என்பதை யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நாளைக்கு நடக்கிறது ஒருத்தனுக்கு தெரியும்டா தானே உலகம் அழிக்கிறது எப்போ அழிக்கிறதுன்னு சொல்ல முடியும். இவன் என்ன கணக்கு போட்டாலும் இன்னும் சொல்ல போனா அன்றாடம் நிகழக்கூடிய யதார்த்தமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மரணம், ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்தை என்ன செய்ய முடியாது, ஒருத்தனும் சொல்ல முடியாது. அதையும் எல்லாம் சொல்றான், 5 எல்லாம் சொல்றான். அதையே ஒரு மனிதனுக்கு சாதாரண மனிதனுக்கு சொல்ல முடியவில்லை, நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்ல முடியவில்லை என்றால் இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்பதை என்ன செய்ய முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. இது என்ன நிலைமை ஏற்படும், எப்போ அழியும், அது என்ன கண்டிஷன்ல இருக்குது, இவங்க என்ன ஆய்வு பண்ணி சொன்னாலும் சரி, என்ன கணக்கில் சொன்னாலும் சரி இவங்களால சொல்ல முடியாது. பாருங்க, அதை எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றான், கருவறையில் உள்ள ரகசியங்களை, கருவறையினுடைய நிலவரங்களை யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாது, யாராலையும் விளங்கிக் கொள்ள முடியாதுன்னு சொல்றான். இது கூட சில பேர் வியாக்கியானம் சொன்னாங்க, இன்னைக்கு கருவறையில் என்ன இருக்குது அப்படின்னு செஞ்சுறான், ஸ்கேனை போட்டு போடுறாங்க, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, அதுக்கு இருதயம் நல்லா இருக்குதா, செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செஞ்சுறாங்க, ஸ்கேன் போட்டுடுறாங்க. அப்புறம் இது என்ன அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் கருவறையினுடைய நிலவரங்கள் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சில கேள்விகளை கேட்குறாங்க. ஆனால் அந்த வாசகம் அதுக்குள்ள கிடையாது. கருவறையில் ஸ்கேனை போட்டு பார்க்கறது, குழந்தைக்கு இருதய துடிப்பு நல்லா இருக்குதா, காது கண்ணு மூக்கெல்லாம் கேட்குதா அப்படிங்கிற மேட்டர் அதெல்லாம் பேச கிடையாது. அதனுடைய ஒட்டுமொத்த கருவறையினுடைய நிலவரம், குழந்தையுடைய நிலவரத்தை அல்ல பேச கிடையாது. அந்த கருவறையில் வளரக்கூடிய அந்த குழந்தையோ அல்லது கருவறையோ
அந்த கருவறை எத்தனை குழந்தையை வெளியேற்றும், எத்தனை குழந்தை அந்த கருவில் தங்கும், அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எப்படி நல்லவராக இருப்பார்களா கிட்டவராக இருப்பார்களா, அவர்களுக்கு ஆய்வுகள் எப்படி வழங்கப்பட்டது என்பதெல்லாம் என்ன செய்யாது, அதனுடைய ரகசியங்கள் யாருக்கும் தெரியாது. இது புகாரில் கூட ஒரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னா 120வது நாள் கரு வந்து ஜனிக்கப்பட்டு 120வது நாள் வந்து என்ன செய்வாங்க, வானவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட்ட ஸ்டேஜ் சொல்லுவாங்க, இப்படி அழகா இருக்கிறாங்க, மூக்கா இருக்கிறாங்க, அப்படின்னு வந்து ரத்த கட்டியா இருக்கிறாங்க, சதைப்பிண்டமா இருக்கிறாங்க, எலும்புகள் போர்த்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களுக்கு ரூஹ ஊத சொல்றான். அந்த கருவுக்கு வந்து என்ன செய்யுங்க, உயிரை கொடுங்க. நீங்க 120 நாளுக்கு அப்புறம் என்ன செய்யப்படுது, மனிதன்கிற ரூஹ் ஊதப்படுகிறது. அதுக்கு முன்னாடி சாதாரண மற்ற ஜீவராசிகள் மாதிரி என்னது ஒரு உயிர் தான் என்ன வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு உயிர். மனிதனுங்கிற உயிர் எப்பதான் வருது, இருக்கு 120 நாள் கழிச்சு தான் வருகிறது. அது விஞ்ஞானம் கரெக்டா சொல்லுது. குர்ஆன் பல இடங்கள் வேற ஒரு இடத்துல அப்படி எல்லாம் சொல்றான். அப்ப வந்து அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, அவர்களுடைய வாழ்நாள் எவ்வளவு எல்லாமே அங்கதான் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு என்னது புகாரில் வரக்கூடிய வேற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்ப வந்து இந்த கருவறையினுடைய நிலவரங்களை யாராலும் இன்னைக்கு துல்லியமா சொல்ல முடியாது. ஒரு மலடியா இருக்கா, மலடி புள்ள பத்துருவா, இவன் சொல்லிடுவான் மலடி புள்ளையே பிறக்காதுன்றான். அப்படி நடந்த கதைகள்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறது. ஒண்ணுமே இல்லை, என்னது இவர்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்ட்ராவா இதா இருக்குது, ஜீரோவா நில்லுண்டு வந்துருச்சு, இவங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிடுவான். அவங்கெல்லாம் புள்ள பெறக்கூடிய அதிசயமான காட்சியெல்லாம் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அதனால என்ன கருவறையினுடைய ரகசியத்தை நிலவரத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அடுத்து இன்னொன்று என்ன, நம்மளுக்கு தான் சர்வ சாதாரணமா தெரிஞ்ச எப்போதும் வானிலை அறிக்கையில் சொல்லக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம்லாம் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க அந்த மழை பெய்யக்கூடியதனுடைய ரகசியத்தை பத்தி என்ன செய்ய முடியாது, இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி யாராலும் என்ன செய்ய முடியாது, துல்லியமாக திட்டவட்டமாக அறிவிக்க முடியாது. அது அல்லாஹ் சொல்றான், மழை எப்பொழுது பெய்யும் என்பதை யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க பார்க்கலாம், தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ரமணன் அவங்க தான் என்ன செய்வாங்க, வானிலை அறிக்கை அறிவிப்பாங்க. எப்படி அறிவிப்பாரு, அங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது, மேகமூட்டம் அப்படி பயங்கரமா இருக்குது. அப்ப கூட அவர் என்ன அறிவிப்பார் என்றால், அது நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதி பெரிய பரப்பளவு சொல்லி தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டை சொல்லி சொல்லுவார், அங்கும் இங்குமாக லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். இதுதான் எல்லாரும் சொல்லலாமே. மேகமூட்டம் வந்த இன்னைக்காவது விஞ்ஞானம் வளர்ந்துருக்கக்கூடிய காலம். அந்த காலத்துல சொன்னாங்க வடக்கு காத்தடிக்கும் பொழுது பருவமழைன்றாங்க. நம்மளுக்கு இந்த விஞ்ஞானம் தான் கண்டுபிடிக்க முடியாது சொல்லி தான் வச்சிருக்காங்க. பருவமழை பெய்யும் என்ன செய்யும், மழை காலங்கள்லாம் சொல்லி தான் வச்சிருக்கிறாங்க. மேகமூட்டை இருக்கிறத பார்த்துட்டு என்ன செய்வாங்க, மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அவன் என்னைக்கு சொல்றான், அன்னைக்கு தான் வெயில் அடிக்கும். நாளைக்கு பெய்யும் அவன் சொல்லுவான். அப்பயும் என்ன சொல்லுவான், லேசானது முதல் மிதமானது ரெண்டு தான் இருக்கு. ஒன்று கொஞ்சமா பெய்யணும், இல்லாட்டா அதிகமா பெய்யணும். இது ரெண்டா விட்டா இது எப்படின்னா, கற்பமா இருக்கிற பொம்பளைகிட்ட போய் நம்ம சொல்றது, ஒன்று ஆம்பளை பிள்ளை பிறக்கணுங்க, இல்லாட்டா பொம்பளை பிள்ளை பிறக்கணும். இதை விட்டா வேற என்னதான் பிறக்க போகுது, ரெண்டு தானே பிறக்கணும். கற்பமா இருந்தா என்ன செய்யணும், ரெண்டு தான் பிறக்கணும். இந்த மாதிரி தான் வானிலை அறிக்கை. இது வந்து யாரும் சொல்லிட்டு போறான், மேகமூட்டத்தை பார்த்து இந்த மாதிரி காய் போல வச்சு என்ன செய்யலாம், யார் வேண்டாம்னு சொல்லலாம். அது இங்கும் அங்குமாக லேசானது முதல் மிதமானது வரை. ஒன்று இங்கே பெய்யணும், அங்கே பெய்யணும், இல்லை லேசா பெய்யணும், இது வேகமாக பெய்யணும். சரி அப்படியாவது பேஞ்சிட்டு போகுது, அதுவாது திட்டவட்டமாக பெய்யுமா, இல்லை பெய்யக்கூடும். அவங்களுக்கு தெரியும், இவங்க என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு பெய்யாது அப்படிங்கிறது தெரியும். என்ன செய்ய, நடக்காமையும் போகலாம், நடக்கவும் செய்யலாம். ஆனால் திட்டவட்டமாக இந்த ஏரியாவில் இத்தனை சென்டிமீட்டர் மழை என்ன செய்யும், பதிவாகிருக்கிறது. அது அத்தனையும் அந்த இடத்துல பெஞ்சுதான் ஆகும். அதை விட்டுட்டு வேற இடங்களுக்கு போகாது என்று என்ன செய்ய முடியாது, திட்டவட்டமாக சொல்ல முடியாது. சாதாரண மழை பெய்கிறது கூட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு ஆத்மா நாளைக்கு என்ன சம்பாதிக்கும் என்பதை என்ன செய்ய முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. நம்மளே இருக்கிறோம், வேலைக்கு நாளைக்கு போறதுங்கிறது யாருக்காரும் கேரண்டி இருக்கிறதா, கிடையாது. சுடுதி வெளியே போமாங்கிறது கேரண்டி கிடையாது. அடுத்த செகண்ட் என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு என்ன கிடைக்கும் என்பது யாருக்கும் சொல்ல முடியாது. அதே மாதிரி என்ன, அது ஒரு முக்கியமான விஷயம், மரணம். ஒரு ஆத்மா எந்த இடத்தில் மரணிக்கும் என்பது யாராலையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு எத்தனையோ வளர்ச்சி அடைஞ்ச இந்த விஞ்ஞானமே விடை தெரியாத ஒரு விஷயம். இளைஞர்கள்லாம் சாவுறான, ஏன் சாவுறான், எப்படி சாவுறான்? சில பேர்கள் நோயினாலும் சாவுறாங்க, அதிகமானவர்கள். நல்லா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆக்சிடென்ட் இவெல்லாம் வாழ்வான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மரணத்திற்கு உண்டான விடையை வந்து இன்னைக்கும் விஞ்ஞானிகள் திணறி கொண்டிருக்கிறார்கள். ஏன் மரணம் அடைகிறான், எதற்காக மரணம் அடைய வேண்டும், அதிலிருந்து எதாவது காப்பாற்ற முடியுமா, முடியவே முடியாது. ஆனால் என்ன செய்யறான், அவனே வியக்கக்கூடிய அளவுக்கு, திகைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 80 வயசு ஒரு 90 வயசுல மரணம் அடைஞ்சே, சரி வயசாயிருச்சு, அவனுடைய உடல்கள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது, அப்படி இருக்கும்போது நோய் வந்திருக்கலாம், மரணிக்கிறான் என்று போய்விடும். ஆனால் இதை இளைஞர்கள் மரணிக்கிறார்கள், குழந்தைகள் மரணிக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன செய்யறான், அவன் வந்து விடை காண முடியாமல் திகைத்து போய் நிற்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது. இவன் நல்ல ஸ்கேன் ரிப்போர்ட் பார்ப்பான், இதய துடிப்பை பார்ப்பான், கிட்னியை பார்ப்பான், உடலை பார்ப்பான், ரத்த ஓட்டத்தை பார்ப்பான், எல்லாத்தையும் பார்த்து 100 வயசு வரைக்கும் ஓடுமுட்டுருவான். நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான். எனக்கு பார்க்குறவன் இல்லையா? இப்படி அந்த மரணம் வந்து எந்த ஆத்மா எந்த இடத்தில் மரணிக்கிறது என்பது, எங்க மரணிக்கும் என்பது என்ன செய்ய முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப அடிப்படையாக தெளிவாக விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், உலகம் அழியும், அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது.
ஆனால் எப்போ அழியும் என்பது யாராலையும் சொல்ல முடியாது. சரி, இப்போ நடக்கக்கூடிய இந்த சமீபத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லிட்டு அந்த மிக முக்கியமான அடையாளங்கள் இருக்கா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் அழியும் என்றால் இந்த காரியங்கள்லாம் நடக்காமல் என்ன செய்யாது, உலகம் அழியாது என்று சொன்னார்கள். அதுக்கு முன்னாடி இந்த புரளிகளை கூட்டாங்க இல்லையா, அது பற்றி உண்டான ஒரு தகவலை என்ன செய்ய லேசா அப்படி சொல்லிட்டு, ஏன்னா அதுக்காகத்தான் தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதை சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், அந்த 10 அடையாளங்களுக்கு போவோம். இந்த அமெரிக்காவில் வந்து தென் அமெரிக்காவில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மயான் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தார் வாழ்றாங்க. அவங்க வந்து இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க வந்து அப்படியே கணிதத்தில் அப்படியே கரைச்சு குடிச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரிய வானசாஸ்திரம்லாம் படித்து கிழிச்சவங்க அப்படியாப்பட்டவர்கள். அவர்கள் போட்ட அந்த கணக்கை வைத்து கொண்டு நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு காலண்டரை உருவாக்கினோம், ஒரு நாள்காட்டியை என்ன செஞ்சோம், வடிவமைத்தோம். அவங்க போட்ட காலண்டர் என்னைக்கு இருக்குண்டா இந்த 21, இன்னைக்கு தேதி 21/12/2012 இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு செய்தியில் சொல்றாங்க வேற மாற்றி சொல்றாங்க. இன்னைக்கு செய்தி நீங்க பார்த்துருந்தீங்களா, என்ன செஞ்சிருக்கேன் தெரிஞ்சிருக்கு. நேற்று முந்தானது ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாலாம் செய்தி வேற மாதிரி சொன்னாங்க. அவங்களுடைய நம்பிக்கை எப்படி சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு செய்தி என்ன சொல்றாங்க, எல்லா இடமும் பிரகாசமா இருப்பதனால, எல்லா இடத்துலையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா எப்போதை விட மகிழ்ச்சியா இருக்கிறதுனால என்ன செய்யுது, இன்னைக்கு செய்தியை மாற்றி சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அவங்களுடைய காலண்டருடைய இந்த எல்லை முடிந்து விட்டது. அப்படி என்றால் அவர்களுடைய கணக்கு பிரகாரம் என்ன ஆகிவிடும், உலகம் அழிந்து விடும். இந்த கணக்கை வச்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்க, பில்டப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் நம்மளுக்கு அது தாக்கங்கள் தெரியல. 2000 உலகம் அழியும்ட்டாங்க, அது நம்ம தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. 2000 உலகம் அப்படியே அழிஞ்சு விடும், ஒண்ணுமெல்லாம் போயிடும், 1999 முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. சரி, அப்புறம் பார்த்தாங்க இந்த அடிப்படையை வச்சு 2012 உலகம் அழிகிற மாதிரி ஒரு படம் ஒன்று விட்டாங்க. படம் மேலே இங்கிலீஷில் ஒரு படம் விட்டுப்பாங்க இல்லையா, 2012 என்ன செய்யும் உலகம் அழிஞ்சிடும். அந்த படத்தில் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய சில சம்பவங்களையும் சொல்லுவாங்க. லேசா அப்படி எடுத்து காட்டிட்டு என்ன செய்வாங்க, உலகம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி என்ன பெரிய பில்டப் பண்ணி என்ன செய்வாங்க, அதுக்கு உண்டான காட்சியெல்லாம் காட்டினாங்க. அப்போ வந்து மக்களுக்கு மத்தியில் பொருளியை கிளப்பி இந்த அடிப்படையிலே தான் என்ன செய்வாங்க, தொடர்ந்து பொருளியை கிளப்பி கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய இறுதி கட்டமாக என்ன செஞ்சாங்க, 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் அழிய போகுது. அது பெரிய இணையதளங்கள், பெரிய பெரிய சமூக வலைதளங்கள்லாம் என்ன செஞ்சு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதத்தில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த எப்படிலாம் சொல்லிவிட்டாங்க, அவங்களுடைய காலண்டர் கணிப்பு தவறாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டுவிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அது வந்து அவங்க போட்ட காலண்டர் முடிஞ்சு போயிருச்சு, இப்போ இனிமேல் சொல்லுவாங்க வேற ஒரு காலண்டர் தொடருவாங்க. இது அப்பயே தொடர்ந்து வேண்டியவங்க. இப்போ 2012 முடியுது, அப்பயே என்ன செஞ்சிருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடியுது தெரிஞ்சு என்ன செஞ்சிருக்கலாம், வேற ஒரு காலண்டர் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனாலும் அவங்க பெரிய பெரிய இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்க பெரிய ஜோசியக்காரன், அவன் சனி கிரகமும் செவ்வாய் கிரகமும் பெரிய தோஷமாக இருக்குது. அதனால என்ன செய்யும், ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படும்ட்டாங்க. ஒரு பேரழிவு ஏற்பட கிடையாது. அவன் சொன்ன அத்தனையுமே ஜோசியம் சொல்கிறான், அத்தனையுமே என்ன செய்யும் எல்லா காலத்திலையும் பொய்ப்பிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இவன் சொல்லக்கூடிய ஜோசியம்லாம் என்ன செய்யாது, ஒரு காலத்தில் நிற்காது. ஆனால் இந்த மாதிரி இந்த மயான் காலன்ற அடிப்படையில் சொன்ன ஒரு புரளி வந்து இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் முறியடிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு உலகம் அழியுங்கிறத மாட்டுக்கிறது இல்லை. அது எப்போ அழியும், இவன் சொல்றது நடக்குமா, இவன் சொன்னாலும் நடக்குமா, இன்னும் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாத பொழுது உலகம் அழியக்கூடிய விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? இது எப்போ போட்டான் காலண்டர், 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிறிஸ்தவர் பிறப்பதற்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி துவக்கப்பட்ட காலண்டர். அது அந்த அடிப்படையில் துவக்கப்பட்ட காலண்டருங்கிறாங்க. அவனுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ந்த காலத்திலே ஒன்றால் சொல்ல முடியும். 450 கோடி வருஷம் வரைக்கும் இந்த உலகம் சுவிச்சமாக நடந்து கொண்டிருக்கும் என்று இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அது நம்ம நம்ப முடியாது, எப்பயும் நடக்கலாம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த நேரம் எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியாது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குலாம் வந்துடும். இந்த அடையாளங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுண்டா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அடையாளங்கள்லாம் வர ஆரம்பித்து விட்டால் எப்போ முடியும் என்பதை சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்துருமோ, அது ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றார்கள் என்றால், சோறு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம், அதில் வாயில கொண்டு போய் வைக்க முன்னாடி உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படி இருக்கு. அந்த மாதிரி அது சுட்டு அழிஞ்சுறாங்க. பாயை விரிச்சிருப்பான், படுக்க மாட்டான், அதுக்குள்ள உலகம் அழிஞ்சிடும். அவ இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கண்மூடி கண் துறப்பதற்குள்ளாக திடீர்னு நடந்துவிடும். அந்த நேரம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஆனால் ரொம்ப விரைவாகவும் சீக்கிரமாக வந்துவிடும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இந்த மயான் அடிப்படையில், இந்த மாயன் காலண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இன்னைக்கு பொய் என்று நிரூபிச்சிருச்சு, அல்லாஹ்வுடைய அருளால் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், முஸ்லீம்கள் வந்து உலகம் அழிகிறது என்ன செய்யணும், நம்ப வேண்டிய விஷயம், கண்டிப்பாக நம்பி ஆக வேண்டும். ஏன்னா இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய பரல் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆமன்து பில்லாஹி, ஈமான் என்றால் என்ன என்று வினவப்படும் போது என்ன சொல்றாங்க, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி ஹைரும் வ ஷர்ரும் மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, வானவர்களை ஈமான் கொள்வது, வேதத்தை நம்புவது, தூதர்களை நம்புவது, இந்த உலகம் மறுமை நாள் எப்பொழுது ஏற்படும், இந்த உலகம் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் மறுமை நாள் வரும், அந்த மறுமை நாள் எப்பொழுது ஏற்படும் என்பதை ஈமான் கொள்வது, நன்மை தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நம்புவது ஈமானினுடைய அடிப்படையான விஷயங்கள்.
இந்த உலகம் அழியுங்கிறது என்ன செய்யணும், இந்த இவங்க இந்த இந்துக்களில் கூட இதனால தான் இந்த இந்துக்களை பற்றி பேசுறதுனால என்ன செஞ்சு போன வாரம் கூட அது இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நம்ம விளக்கம் சொல்லுவோம். அதை அவங்க நம்புறாங்க மறுபிறவின், அவங்களோட நம்பிக்கை பிரகாரம் என்னாச்சு மறுபிறவின்னு நம்புறாங்க. உலகம்லாம் அழியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷன் செத்து போயிட்டாங்க, நாளைக்கு வேற ஒரு மனுஷனா வந்துருவான், வேற ஒரு ரூபல போயிடாது. ஆடா இருந்தா என்ன செஞ்சீங்க மனுஷனா வந்துடுறேன், மனுஷனா இருக்கக்கூடிய ஆறா வரேன், உலகம்லாம் அழியாது அவங்க சொல்றாங்க. ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, உலகம் அழியும், அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கோளினுடைய வீரியம் என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு இருக்கிறது. ஆனா 450 கோடி ஆண்டுகள் வரைக்கும் அவன் செல்லும், இவன் கணிப்பு பெறாருன்னு சொல்றான். அல்ல நான் ரெண்டே ஒன்னா இழுத்து விட்டுருவான், விட்டுருவான், எப்ப நடக்கும்னு தெரியாது. ஆனா என்ன இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அடையாளங்கள் என்ன சொல்றாங்க, உலகம் அழிவதற்கு உண்டான அடையாளங்களை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல அவர்கள் சொன்ன அடையாளங்கள் சில நிறைவேறி விட்டன. அதுக்கப்புறம் நம்ம காலத்துல, நமக்கு முந்தைய காலத்துல, ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடியும் சில அடையாளங்கள் நிறைவேறி விட்டன. இன்னும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய அடையாளங்கள் சில இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பா சொன்னாங்க, 10 அடையாளம் தெரிவதற்கு முன்னாடி அந்த லேசா சொன்னாங்களா இல்லையா, அதுல ஒரு 2-3 செய்தி செஞ்சுட்டு 2வது உரையில என்ன செய்வோம், அது பற்றி உண்டான 10 விஷயங்களையும் சாட்டா தெரிஞ்சுக்கிறோம். சும்மா பயான்ல எல்லாம் அதை மட்டும் விவரமா சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உலகம் அழிவதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்கள், கொலைகள் அதிகமாகிவிடும். கொலைகள் என்னைக்கு அதிகமாகிடுச்சு அப்ப நினைச்சுக்கிறது என்ன, யுக முடிவு நாள் நெருங்கி விட்டது, உலகம் அழியக்கூடிய நாள் நெருங்கி விட்டது. இன்னைக்கு நீங்க சர்வ சாதாரணமா நீங்க பார்க்கலாம் கொலைகள். இன்னும் சும்மா 50 ரூபாய்க்குலாம் கொலை பண்றாங்க, 50 ரூபாய் கடன் பிரச்சனை கொலை. இன்னைக்கு கூட என்ன செஞ்சிருக்காங்க, 7 வயசு ஒரு 7ஆவது படிக்கக்கூடிய ஒரு மாணவி என்ன செஞ்சுட்டாங்க, கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ்ல டெய்லி பேப்பரை நீங்க எடுத்து பார்த்தால் கொலைகள் ஒரு நாளைக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 2000-3000 கொலைகள் நம்ம இந்தியாவில் போன்ற நாடுகளில் நடந்து கொண்டே இருக்கிறது. சர்வசாதாரணமான கொலைகள் பெருகி விட்டன. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலைங்கிறது வேற வேற, கொலைகள் சர்வசாதாரணம் என்ன செஞ்சு பெருகி விட்டது. அதே மாதிரி பல இடங்கள்ல பாம்பு வெடிக்குது, குண்டு வைக்கிறாங்க, அதன் மூலமா சாகக்கூடியவர்கள். இப்படி நீங்க பார்த்தீர்களே ஆனால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கொலைகள் அதிகமாகிவிடும் என்று சொன்ன அந்த முன்னாடி பெண்ணாகி போயிடுச்சு, அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மது சாராயம் என்பது பெருகிவிடும், அதிகரித்து விடும் அப்படின்றாங்க. அது இந்த அரபு நாடுகளிலே வந்ததுங்கிறது என்னது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அரபு நாடுகள் ஒரு காலத்தில் கட்டுக்கோப்பா இருந்தார்கள். மதுங்கிறது அவங்கள்ட்ட இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. மதுவுக்கு எதிராக செஞ்சாங்க, கடுமையான முறையில் இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அதுவே இன்னைக்கு திறந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த அரபு நாடுகளில் இந்த பர்வானியாவை பொறுத்த அளவுக்கு எத்தனை லிட்டர் வேண்டாலும் வாங்குற அளவுக்கு இருக்கலாம். இந்த பர்வானியாவை பொறுத்த அளவுக்கு எத்தனை லிட்டர் வேணும்னாலும் என்ன செய்யலாம், போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கத்தான் செய்யறாங்கன்னா ஆயிப்போச்சு. சர்வ சாதாரணமா போதையில் உணரக்கூடிய மக்கள் இங்கே அதிகமாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அரசாங்கமே செஞ்சது முன்னின்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சர்வ சாதாரண, இன்னும் சொல்ல போனா தண்ணி அடிக்கிற பெரிய ஜாலி ஆகிட்டாங்க. ஒரு காலத்தில் ஒளிஞ்சு குடிச்சிக்கிட்டு இருந்த காலம்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு பப்ளிக்காகவே பகிரங்கமாகவே ஒரு நல்லது கெட்டது சும்மா நாங்கள் பார்ட்டியில் உட்காந்துருக்கிறோம், நாங்கள் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மது அதிகமாகிவிடும், பெருகிவிடும் என்று சொன்ன அந்த முன்னறிவிப்பு என்ன செய்யுது, நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி என்ன செஞ்சு விபச்சாரமும் பெருகிவிடும்ட்டாங்க. விபச்சாரம் இந்த ஒரு காலத்தில் விபச்சாரம் உண்டாலே என்ன செய்யறது, ரொம்ப ஒரு அதிசயமாக ரொம்ப ரேராக நடக்கும். எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, அவரை நோக்கி போவாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அரசாங்கமே லைசன்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஏரியாவுக்கு பேரை போட்டுக்கிறீங்க, ரெட் லைட் ஏரியா, நீங்கள் அப்படி ஒரு பேரை வச்சுக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் சர்வசாதாரணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த விபச்சாரம் பெருகக்கூடிய நேரத்தில் உங்களில் நல்லவன் யாரு அப்படின்டா அதுக்கு ரசூலா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கடா, ஏன்டா மூதேவில எங்கே போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கடா, ஒரு ஓரமாக போய் செய்யுங்கடா அப்படின்னு எவனா ஒருத்தன் சொல்லுவானே, ஏன்டா இப்படி பப்ளிக்ல போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எங்கடா ஒரு ஓரமா போய் செய்யுங்கடா அப்படின்னு எவன் சொல்லுகிறானோ அவன் தான் உங்கள சிறந்தவன் நல்லவன் என்று சொல்றாலும் ரசூலா சொல்றாங்க. அது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. உன்ன எடா மூதை இப்படி எங்கேயும் அங்கேயும் கூட்டிட்டு போறீங்க, போங்கடா எங்கடா தொலைஞ்சு போங்கடா சொல்லணும் இல்லையா, நாட்டம் முடிஞ்ச காரியத்தை ஏன்னா செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலமும் என்ன செய்யுது, அதுவும் நம்மளை நோக்கி வந்துருச்சு. இங்கே சர்வசாதாரணம் என்ன செய்றாங்க, லாட்ஜ் போட்டு ரூம்பு போட்டு அப்படி நடக்கிறது இருக்குது, என்னென்னமோ நடக்கும். அதெல்லாம் இதில் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, அவ்வளோ சர்வசாதாரணமாக. இதெல்லாம் யுக முடிவு நாளுடைய அடையாளம்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாலைவனம் சோலைவனமாகும் அப்படின்ட்டாங்க. பாலைவனம் சோலைவனமாகிறது நம்ம கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், பார்த்துட்டோம். நம்ம பாலைவனம் என்ன ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் நடக்காது, இதில் மனுஷனே வாழ முடியாது, வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு இடம் என்று எந்த இடங்களை எல்லாம் சொன்னார்களோ அது எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது, பிற சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு செஞ்சு விட்டாங்க, காசு ஆக்கி விட்டாங்க. கடல்ல பில்டிங்கை கட்டி வச்சிருக்காங்க, எத்தனையோ கோடி ரூபாய் கட்டி வச்சிருக்காங்க, அதை பார்க்கறதுக்கு போறாங்க. அந்த நாடெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்த நாடு, வெறும் வெட்ட வெளி பொட்டலாக இருந்த நாடு. அந்த மாதிரி இடங்கள் பாலைவனங்கள் எல்லாம் என்ன செஞ்சு நம்ம நாட்டில் சஹாரா தான் இன்னும் அப்படியே இருக்குது. மற்ற நாட்டில் உள்ள பாலைவனம் என்ன ஆகிப்போச்சு, சோலைவனமாக மாறிடுச்சு. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதே மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த குடிசைகள் கூரைகள் இந்த மாதிரி தரமட்டமாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் மாட மாளிகை கோட கோபுரங்களாக மாறும் அப்படின்ட்டாங்க.
அதுவும் என்ன செய்யுது, நம்ம கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி செருப்பு அணியாமல் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் என்ன செய்வாங்க, பெரிய பெரிய பில்டிங்கை கட்டுவாங்க. இந்த அரபு நாடை குறித்து ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்புகள் இதெல்லாம் என்ன செய்யுது, நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குவைத் நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், ஆனால் இவர்களுடைய பிரதான ஒரு தொழிலாக என்ன மீன் பிடிக்கிறதா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமைகள், அந்த ஆணவங்கள் இப்பெல்லாம் எப்படி இருக்குது. அப்படி நாங்கள்லாம் யாரு ஆனால் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, ஆனால் யார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஆணவம் பெருமையெல்லாம் தலை விரிச்சு ஆடிடுச்சு. சாதாரணமாக ஒரு வீடு கட்டினாலும் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பெரிய பெரிய பில்டிங்லாம் அந்த அரபு நாட்டில் இருக்குது. உலகத்தில் ஒரே ஒரு இடத்துல 110 மாடி கடை ரேஞ்சு அதையும் செஞ்சுட்டாங்க, காலி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள பெரிய பெரிய பில்டிங்லாம் எங்கே தான் வச்சிருக்காங்க, அரபு நாடுகள்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாலைவனம் ஏரியாக்களை தான் கட்டி வச்சிருக்காங்க. இது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகள். அதே மாதிரி இதே மாதிரி நிறைய முன்னறிவிப்புகள் சொன்னாங்க. ஒரு பெண்மணி வந்து ஒரு பெண் வந்து எஜமானியை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நடந்து கொண்டு இருக்கிறது. செருப்பின் வார்களும் ஒரு இடத்துல பேசும் அப்படின்றாங்க, அதுவும் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறிய சிறிய முன்னறிவிப்புகள் அனைத்து என்ன செஞ்சிருச்சு, நிறைவேறி விட்டுருக்கு. இன்னும் சில முன்னறிவிப்புகள் தான் இருக்கிறது. ஆனால் பின்னாடி சொல்லக்கூடிய இந்த 10 முன்னறிவிப்புகள் தான் இருக்குது, அதுதான் பாக்கியாக இருக்கிறது. அது பற்றி உண்டான விவரத்தை இன்ஷா என்ன செய்வோம், 2வது உரையில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் மிக பெரிய ஒரு 10 அடையாளங்கள் நிகழாமல் இந்த உலகம் அழியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களில் பல பல முன்னறிவிப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவருடைய மரணத்தையும் சொன்னாங்க. நான் மரணிக்காமல் என்ன செய்யாது, உலகம் அழியாது. அவங்கெல்லாம் மரணிச்சிட்டாங்க. அந்த மாதிரி முன்னறிவிப்புகள் என்ன செஞ்சிருச்சு, நிறைவேறி விட்டது. ஆனால் இந்த முன்னறிவிப்புகள் நம்ம இனிமேல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்புகள். ஆனால் என்ன, படைத்த இறைவன் சொல்வதனால, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதனால நிச்சயமாக என்ன செய்யும், நடக்கும். அதற்குண்டான உலக ரீதியாக என்ன இருக்குது, அதற்குண்டான சான்றுகள் ஆதாரங்கள் என்ன செய்யுது, இந்த மாதிரிலாம் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் ஏற்படும். சில இது நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சில விஷயங்கள் உண்மையாக என்ன செய்யும், ஏற்படுவதற்குண்டான அறிகுறிகள் இருக்கிறது என்பதை என்ன செய்யுது, நம்ம விஞ்ஞானபூர்வமாக நம்ம பார்க்குறோம். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. என்ன சொல்றாங்க, முத சொல்றாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு புகை மூட்டம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. புகை மூட்டம் உண்டா, தீப்பிடிச்சி எறிகிற புகை மூட்டம்லாம் கிடையாது. அது மிக பிரம்மாண்டமான ஒரு புகை மூட்டமாக இருக்கும். அது எப்படின்னா எல்லாரும் வியக்கக்கூடிய அளவில் ஒரு புகை மூட்டமாக இருக்கும். அந்த காற்று வந்து மூமின்களுக்கு என்ன செய்யும், அவர்களை வந்து அப்படியே என்ன செய்யும், அழகான முறையில் ஒரு மயக்கம் முறக்கூடிய நிலைமை ஏற்படும். காபிர்களுக்கு என்ன ஏற்படும் என்றால், அந்த அவர்கள் சுவாசிக்கக்கூடிய அந்த புகை மூட்டம் காது வழியாக வெளியேறும். அவருடைய உடல்கள் என்ன செய்யும், வறுத்து விடும், பெருத்து விடும் என்று சொல்றாங்க. அப்படி ஒரு புகை மூட்டம் ஏற்படும். இதை குர்ஆன் ஹதீஸ்ல வந்து இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ரொம்ப அதிகமாக விவரிக்கவில்லை என்றாலும் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் துகான் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இந்த புகை மூட்டத்தை பற்றி அது பேசுது. இது ஏற்படும், இது ஏற்படாமல் என்ன செய்யாது, உலக அழிவு வந்து என்ன செய்யாது, ஏற்படாது என்று அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது பற்றி உண்டான விரிவான தகவல் இல்லை என்பதனால புகை மூட்டம் ஏற்படும். அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அது வந்து முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தும். அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யுது, இந்த சூரத் துகான்ல வந்து அந்த புகை மூட்டத்தை பற்றி என்ன செய்யறான், அது கடுமையான வேதனையா இருக்கும் என்றால் அதை சொல்லி காட்டுறான். புகை மூட்டம் வருவது கடுமையான ஒரு வேதனையாக இருக்கும் என்றெல்லாம் என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது ஒரு முக்கியமான என்ன செய்யுது, ஒரு முன்னறிவிப்பாக ஒரு யுக முடிவு நாள்ல உலகம் அழியக்கூடிய நாளுக்கு ஒரு அடையாளமா இருக்குது. அடுத்து என்ன, தஜ்ஜாலுடைய வருகை. தஜ்ஜாலுடைய வருகையை பொறுத்த அளவுக்கு அது வந்து எல்லா இறை தூதர்களாலும் எச்சரிக்கப்பட்ட ஒரு மனிதன், எச்சரிக்கப்பட்ட ஒரு ஆள். யாரு, தஜ்ஜால் என்பவன். அப்ப அவனுடைய அடையாளங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விவரிச்சு விலாவாரியா சொல்றாங்க. அவன் இன்னமும் இருக்கிறாங்கிற அளவுக்கு என்ன செய்றாங்க, இப்பயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், உயிரோட இருக்கிறாங்கிற அளவுக்கு என்ன ரொம்ப விலாவாரியா அவனுடைய சம்பவத்தை சொல்றாங்க. அவன் வந்து என்ன செய்வான், நல்லா விளையாண்டு அப்படி செக்கு சிவேர்ந்து இருப்பான், நல்லா அப்படி போல்டா ஹைட்டா அழகா இருப்பான். ஆனால் என்ன இருக்கு, அல்லாஹ் அவனுக்கு ஒரு குறையை ஏற்படுத்திருப்பான். எப்படி ஏற்படுத்திருப்பான், 2 விதமான ஒரு அடையாளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பான். அவனுடைய ஒரு கண்ணு வந்து என்ன செய்யும், அந்த கிஸ்மிஸ் பழம் இருக்கா இல்லையா, சுருங்கிய திராட்சை பழம் அது போன்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நெத்தியில வந்து காஃபிர்னு எழுதியிருக்கும். அது வந்து படிக்க தெரிஞ்சவங்க படிக்க தெரியாதவங்க எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுடைய நெத்தியில காஃபிர்னு இருக்கும். ஏண்டா அந்த நேரத்தில் அவன் வாதிடுவான். எப்படி வாதிடுவான் என்றால், நான் தான் உங்களுடைய இறைவன் அப்படிதான் சொல்லுவான், நான் தான் உங்களுடைய கடவுள் என்று சொல்லுவான். அதற்கு உண்டான ஆதாரங்களையும் அவன் செஞ்சு காட்டுவான். இன்னைக்கு நம்ம ஜோசியக்காரன் ஒரு கயிறை மறைச்சிட்டு என்னத்தையாவது அவன் எடுத்து வந்தாலும் நம்மளுக்கு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறாங்க. நம்ம ஒரு ஜோசியக்காரன் என்னத்தையாவது வாயில போட்டு லிங்கத்தை எடுக்கலாம், அவன் உள்ள வச்சிருந்து எடுக்கிறான். ஒரு லிங்கத்தை எடுத்தானாக்க நம்ம ஆளுக்கு என்ன செய்யறாங்க, எல்லா பங்கத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்படி எல்லாம் இந்த உலகத்துல சர்வசாதாரண ஒரு அதிசயத்திற்கு வீழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் தஜ்ஜால் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் இதை பற்றி பாதுகாப்பு தேடிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் தஜ்ஜாலுடைய சோதனையை விட்டும் குழப்பத்தை விட்டும் என்ன செய்யறேன், யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒவ்வொரு தொழுகையும் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான் அவன். இந்த மக்கள் வந்து என்ன செய்வாங்க, அவ்வளவு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அடைவார்கள்.
அப்படி அவனுடைய செயல்பாடுகள் இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு இளைஞனை கூப்பிடுவான், நல்ல திடகாத்திரமான ஒரு இளைஞனை கூப்பிட்டு என்ன செய்வான், தலையை வெட்டிடுவான், கொன்றுவான், கொண்டுட்டு எந்திரியா அப்படிமா எந்திரிச்சிருவான். நல்லா தெரியுது செத்து போயிட்டாண்டு. நீங்க நம்ம ஆளுக்கு செய்யற இந்த மாதிரி அற்பமான சொற்பமான மறைச்சி வச்சு செய்யறாங்க. ஏன் நம்மளுக்கு கண்ணை மறைச்சிட்டு ஏமாத்துறாங்க. நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறான், செஞ்சிடறான். இதுதான் நடக்குது ஒழிய இதை கண்டுட்டு நம்ம ஆளுக்கு பெரிய சாமியாரு பெரிய பூசாரின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த தஜ்ஜால் செய்யக்கூடிய அதிசயங்கள் எப்படி இருக்கும்? மனுஷன் அப்படியே பிரமிச்சு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒரு மனிதனை 2 தலையை வெட்டிட்டு செத்துருவான். செத்ததுக்கு அப்புறம் எந்திரி அப்படின்னா எந்திரிச்சிருவான். இதை பார்க்கறவங்க என்ன செய்வாங்க, பெரிய கடவுளாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி என்ன செய்வான், மழை பெய்யும் அப்படின்னா மழை பெஞ்சிடும். ரொம்ப மழையை பெய்யறது அல்லாஹ் தேவை யாருக்கு? ஏன்னா அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை சோதிப்பதற்காக. இதை சொல்ல ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கடா, கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்க ஆரம்பித்து விட்டால் அது ஒரு அடையாளம் இருக்காது என்றால் அது சொல்லுவோம். அந்த நேரம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்ய, ஒருவருடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஈமான் கொள்வதெல்லாம் எப்பத்தான், உயிர் தொண்டைக்குழி அறிவதற்கு முன்னாடி, சக்கராத்து காலுக்கு முன்னாடி ஒருத்தன் ஈமான் கொண்டானா அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்க ஆரம்பித்து விட்டு அவனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ள நானும் உலகம் அழிய போது நல்லா தெரிஞ்சு வச்சு அப்ப நான் அவனை நல்லா ஏத்துக்கிறேன். பிறவன் அப்படித்தான் கேட்டான். கடல்ல மூழ்க போகும்போது அவன் கேட்டான், அல்லா என்ன செய்ய மாட்டேன்ட்டான், அதை ஒத்துக்கிற மாட்டேன்ட்டான். அப்ப அதனால என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி நேரத்துல அப்படியே இந்த ரொம்ப கடுமையான குழப்பத்துல அந்த நேரத்தில் வருவாங்க. நாங்க ஈமான் கொள்றோம் அப்படின்லாம் அதெல்லாம் என்ன செய்யாது, எடுபடாது, நடக்காது என்ற அளவுக்கு ரசூலா சொல்றாங்க. அப்ப தஜ்ஜால் என்ன செய்வான், பெரிய ரொட்டி அளவு, பெரிய மலை அளவுக்கு என்ன செய்யிருப்பான், ரொட்டிகளை வச்சிருப்பான். ரசூலா சொல்றாங்க ரொட்டின்னு சொல்லி உணவுகளை வச்சிருப்பான். அதை என்ன செய்வான், அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான், குறையாம வந்துகிட்டே இருக்கும். இப்படி எல்லாம் என்ன செய்வான், அதிசயத்தை உண்டாக்குவான். அதே மாதிரி என்ன செய்வான், ஒரு சொர்க்கத்தை உண்டாக்குவான், ஒரு நரகத்தை உண்டாக்குவான். சொர்க்கத்திற்கு வாருங்கன்னு அழைப்பான். சொர்க்கத்துக்கு போறோம்னா சொர்க்கம் என்பது நரகமாக இருக்கும், நரகம் என்பது சுருக்கமாக இருக்கும். இப்படி எல்லாம் பெரிய பெரிய அதிசயத்தை உண்டாக்குவான் இறைவன் சொல்லுவான். அப்படியாப்பட்ட தஜ்ஜாலுக்கு மூமின்கள் விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருப்பான், அல்லாஹ் ஒரு அடையாளத்தை வச்சிருப்பான். அவனுடைய ஒரு கண் சுருங்கி போயிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஜ்ஜாலுடைய ஒரு கண் ஊனமாக இருக்கும், உமது இறைவனுடைய கண் ஊனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவனுடைய நெற்றியில் என்ன செஞ்சிருக்கு, காபிர்களுக்கு மூமின்கள் அந்த அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் தொடர்ச்சியாக பாதுகாவல் தேடிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, அவனை சரியான முறையில் அடையாளம் கண்டு கொள்வார்கள். அவன் சொல்லுவான், சொர்க்கத்துக்கு வாண்டு போக மாட்டாங்க, நரகத்துக்கு போனா அதுக்குள்ள போயிடும். நம்ம நரகம் என்பது சுருக்கமாக இருக்கும். அப்படியெல்லாம் என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை சொல்றாங்க. அதே மாதிரி அவன் அந்த உலகத்துல பல ஆயிரக்கணக்கான வருஷமா வாழ மாட்டான். அப்படிதான் வாழ மாட்டான். எவ்வளவு நாள் தான் வாழ்வான், 1 வருடம் தான் வாழ்வான். அது 40 நாள் தான் என்ன செய்வான், 40 நாள் தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறாங்க. எப்படி விவரிக்கிறார்கள் என்றால், 1 நாள் 1 வருடம் போல இருக்கும். அவன் மொத்தமே வாழக்கூடியது எவ்வளவு, அந்த உலகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அந்த இறுதி நேரத்தில் வெளிப்பட்டு வரானா இல்லையா, அப்ப அவன் வாழக்கூடியது, அப்ப அவன் இருக்கக்கூடியது, அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள், அந்த கடுமைகள், இதையெல்லாம் ரசூல் என்ன சொல்றாங்க, சொல்லும்போது சொல்றாங்க, 1 நாள் என்பது ஒரு வருடத்திற்கு சமமாக இருக்கும். 2வது 1 நாள் என்பது 1 மாதத்திற்கு சமமாக இருக்கும். 3வது 1 நாள் என்பது 1 வாரத்திற்கு சமமாக இருக்கும். மீதி உள்ள 37 நாட்கள் எப்படி இருக்கு, சாதாரண நாளா இருக்கு. அப்ப இது நீங்க பார்க்கும்பொழுது என்ன செய்யும்டா, உலகம் என்ன செய்யுது, வேகமா சுத்தி கொண்டே குறைஞ்சு கொண்டே வருகிறது அப்படிங்கிற அளவு நம்ம விளங்கிக்கலாம். 1 வருஷம் என்பது 1 மாசமாகவும், 1 மாசம் என்பது எப்படியாவது 1 வாரமாகவும், 1 வாரம் என்பது 1 மாசம் என்பது 1 வாரம், 1 வாரம் என்பது 1 நாள், இப்படி குறைந்து கொண்டே வருகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், பூமியினுடைய சுழற்சியும் இருக்கும். இப்படிலாம் ஏற்பட்டாதான் கிழக்கு உதிக்கிறது, மேற்கையும் உதிக்கும். சும்மா மேற்கு உதிக்கணும், எப்படி மேற்கு உதிக்கும், அது ஒரு டைரக்ஷன்ல ஓடி இருக்கக்கூடிய இது அப்படியே ரிவர்ஸ்ல சுத்தமா இல்லையா, அப்பதானே சூரியனுடைய உதிப்பு மாறும். அப்ப அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும், அதையும் சொல்றாங்க. கிழக்கே உதிக்கக்கூடிய, எப்போதும் கிழக்கே உதிச்சு கொண்டிருக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும் என்றால் அதனுடைய சுழற்சி, இன்னைக்கு ஒரு மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய சுழற்சி அப்படியே குறைந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் சுத்தினா அந்த பூமி என்ன கதிக்கு ஆளாகும். 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு பஸ், ஒரு காரு டப்புன்னு அடிச்சு பிரேக் அடிச்சு மறுபடியும் ஒரு இழுப்பு இழுத்தாலும் என்ன இன்னும் கதிக்கு ஆளாக அந்த வண்டி பஸ் என்னதுக்காக, பிரேக் அடிச்சாலும் உழுதுருவோம். மறுபடியும் அதே 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட முடியாது. அது என்ன செய்யும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன செய்யும், ஒரு நாள் என்பது 1 வருஷம் போல இருக்கும், 10ல் ஏறும், 20ல் ஏறும், 30ல் ஏறும், அப்புறம் என்ன செய்யும், ரொட்டேஷன் ஆயிரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ரொம்ப அழகான ஒரு முறையில் என்ன செய்றாங்க, விளக்குறாங்க. அப்போ 1 வருடம் என்பது என்ன செய்யும், 1 வருஷம் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சில பேர் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க நேரம் வாங்கிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சஹாபாக்கள் கேட்கறாங்க, எப்படி என்றால், அப்ப நாங்கள் எப்படி தொழுது கொள்வது, அப்ப நீங்க கணிச்சு கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப தஜ்ஜால் வருவான், அது நடக்கும். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, நேரம் முடிஞ்சு போச்சு,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்வாங்க, அவர்களை கொல்லுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் வருவாங்க. அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த டிமஸ்கஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்க அந்த வெள்ளை மினரால வந்து இறங்குவாங்க. 2 மாணவர்களுடைய தோளில் கையை போட்டுக்கொண்டு குங்கும நிற ஆடை அணிந்து கொண்டு வருவாங்க. அப்படி தலையை திருப்பினா என்ன செய்யும், தண்ணியெல்லாம் கொட்டுற அளவுக்கு வேர்வை கொட்டுற அளவுக்கு வந்து இறங்குவாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க, அவனை கொள்வாங்க. தஜ்ஜால் 40 நாள் வாழ்வான். அதில் மதீனாவுக்குள்ள போக முடியாது. அந்த என்ன செய்யப்படும், 7 வாசல்கள் இருக்கும். ஒவ்வொரு வாசலுக்கும் 2 என்ன செய்வாங்க, வானவர்கள் காவலாக இருப்பார்கள். இந்த பூமியினுடைய அனைத்தையும் என்ன செஞ்சிருவான், வந்துட்டு போயிடுவான். அது ஒரு அடையாளம். அடுத்து அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும். அதே மாதிரி யஜூஜ் மௌஜூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்கள் பூமியில வந்து மிகப்பெரிய ஒரு அழிச்சாட்டியம் செய்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் மனிதர்களை மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அவருடைய எண்ணிக்கை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அவர்கள் வெளியே வரும்பொழுது முன்னாடி ஒரு பெரிய நதி ஓடுமா, பெரிய ஆறு ஓடுமா. அதில் ஒருத்தன் வந்து தண்ணி அள்ளி குடிச்சு கரையேறுவான். கடைசியில் வரவனுக்கு தண்ணி இருக்காது. எங்கே ஒரு ஆறு இருந்துச்சாம எங்கே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய எண்ணிக்கை என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். இந்த பூமியில் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அவங்க பெரிய அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க. அவர்கள் வந்து என்ன செய்வாங்க, பூமியில் பெரிய சண்டைகள் யுத்தங்கள்லாம் நடக்கும். கடைசியில் பூமியில் உள்ளவங்க நம்ம கொண்டு போட்டோம், வாங்க வானத்தில் உள்ளவங்க நம்ம சாவடிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, மலையின் மீது ஏறி கொண்டு வானத்தை நோக்கி அம்பு விடுவாங்க. அது அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சோதனையாக செய்வாங்க. ரத்த கரை படிந்ததா அந்த அம்புகளை திருப்பி அனுப்புவான். அப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி கிழக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்படும். இன்னைக்கு பூகம்பங்கள் நிறைய ஏற்பட்டு இருக்கு. அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முன்னறிவிப்பு தான். பூகம்பங்கள் அதிகமாகும், அதுவும் முன்னறிவிப்பு. ஆனால் இந்த முன்னறிவிப்பு என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். உலகமே போற்றக்கூடிய அளவு இவங்க இன்னைக்கு இதுவரைக்கும் கணக்கிடாத ஹிஸ்டர் அளவை விட தாண்டி இருக்கும். அப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பூகம்பம் ஏற்படும். அதே மாதிரி மேற்கு பக்கத்தில் ஒரு பூகம்பம் ஏற்படும், கிழக்கு ஒரு பூகம்பம் ஏற்படும், மேற்கு ஒரு பூகம்பம் ஏற்படும். அதே மாதிரி அரபு தீபகற்பம் இதுவரைக்கும் சந்திச்சிடாத மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி யமன் நாட்டில இருந்து என்ன செய்யும், ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு மூட்டம் ஏற்படும். அது வந்து மக்களை எல்லாம் என்ன செய்யும், ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த 10 முன்னறிவுகள் என்ன செய்யும், கண்டிப்பாக நடக்கும். இது நடக்காமல் உலக நாள் அழியாது. இதுக்குண்டான அறிகுறிகள் இதுவரைக்கும் நமக்கு என்ன செய்யல, தென்படவே கிடையாது. அதனால இந்த உலகம் ஒரு நாளைக்கு அழியும். இவங்க சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய கருத்து அடிப்படையில் என்ன செய்யாது, உலகத்திற்கு எந்த விதமான ஒரு பங்கமும் கிடையாது. ஆனால் உலகம் அழியும் என்பதை முஸ்லீம்கள் என்ன செய்யணும், முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும். மற்றபடி இவங்களுடைய கணித கட்டமைப்புகள் எல்லாமே எல்லாம் என்ன செஞ்சிருவான், பொய் என்று நிரூபிச்சிருவான். அதனால வந்து இவர்கள் சொல்லக்கூடிய பிராடுத்தனங்கள், இவர்கள் சொல்லக்கூடிய நாளைக்கு நடக்கிறத ஒருவன் சொல்ல முடியாது என்பது இவன் உலக ஆளுகிறத எப்படி சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் நம்ம உறுதியாக இருந்து, அதற்கு இந்த தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் இந்த மாதிரி நேரங்கள் ஏற்படக்கூடிய சோதனைகள், ஏன்னா அந்த நேரங்களில் கடுமையான சோதனையாக இருக்கும்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அந்த மாதிரி சோதனைகள் இருந்து என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு பெற்றவர்களாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக என்ன செய்யணும், நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாக்கியதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.